பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது பெண்களை பத்தி சொல்லியிருக்கு. அவங்களுடைய உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது. அப்படின்னா எப்படின்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப மகத்துவமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு பெண் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அதுக்கு அவங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கிளியரா இந்த நீதிமொழிகள்ல எழுதப்பட்டிருக்குது. இதுல நிறைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம் தான். அவங்க உடை பலமும் அலங்காரமா இருக்குமா. அப்படின்னா அவங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம். அதே மாதிரி அவங்க பெரிய மகத்துவத்தை அணிஞ்சிருப்பாங்களாம். அப்போ ஒரு பெண் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவங்க வருங்காலங்களை குறித்து பயப்படவும் மாட்டாங்களாம். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைக் ராகாப் அவங்கள பார்க்கும்போது பழைய ஏற்பாடுல ஜெரிகோ அந்த பட்டணத்தை 2 நபர்கள் யோசுவா அனுப்புறாங்க. அவங்க ஸ்பை பண்ண வராங்க அந்த சிட்டிய. அப்போ ஒரு ராகாப் அவங்க ஒரு பெண் தான். ஆனா அவங்க பயந்திருந்தாங்கன்னா, கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாம இருந்திருந்தாங்கன்னா, அவங்க அந்த வேவு பார்க்க வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு பெண்ணுங்கிறதை கூட மனசுல வைக்காம அவ்வளோ ஸ்ட்ராங்கா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்காக ஹெல்ப் பண்றாங்க. அவங்க கிங்குக்கு பயப்படல, அவங்களுக்கு என்ன நேரிட போகுது அப்படிங்கறத யோசிக்கல. அவங்க எல்லாவற்றையும் மறந்து கர்த்தர் மேல முழு விசுவாசமா இருந்தாங்க. இந்த தேசத்தை கண்டிப்பா இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்குவாங்க. அப்ப என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதுல ஸ்ட்ராங்கா அவங்க ஃபேமிலியை கூட அவ்வளோ லவ் பண்றாங்க. அதுல இருந்து பார்க்கலாம் ஒரு பெண் எப்படிலாம் அவங்களுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றாங்க, அவங்கள சேர்ந்தவங்களை எப்படிலாம் காப்பாத்துறாங்கன்னு பார்க்கும்போது ராகாப் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். அவங்க கிங் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள கொலை கூட பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் கூட அவங்க யோசிக்காம கர்த்தருடைய பிள்ளைங்களுக்காக நிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு அதுக்கு பதிலாக அவங்க குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அவங்கள புதிய ஏற்பாடுல விசுவாசத்தின் பட்டியலில் அவங்களோட பேர் வரப்படுது. அவங்க கர்த்தருடைய சந்ததியிலையும் அவங்களுடைய சந்ததியிலையும் அவங்க சேர்க்கப்படுறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்ல. எவ்வளோ ஒரு பெண் நினைச்சா அவங்களுடைய பெண் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் நான் பார்க்குறேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அவ்வளோ பலத்தையும் மகத்துவத்தையும் அணிஞ்சிருக்காங்களாம் பெண்கள். ஸோ பெண்கள் எவ்வளோ பெரிய காரியங்களா சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பெண்களா தான் நம்மளும் இருக்கணும். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நம்ம வருங்காலங்களை குறித்து பயப்படக்கூடாது. நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம், நமக்கு நிறைய ட்ரையல்ஸ் இருக்கலாம். காரணத்தை கொண்டும் நம்மளுடைய பலத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. கர்த்தர் நம்ம கூடவே இருக்காங்க, நமக்காகவே இருக்காங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. லைக் இப்போ பார்க்கும்போது வருங்காலங்களை குறித்து பயப்படவே மாட்டோமா. அப்போ ஒரு குழந்தை ஒரு தந்தையோட கையில இருக்கும்போது அவங்க எதை குறித்து சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர அவங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு எந்த ஒரு கவலையுமே பட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது, கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நம்ம எதை குறித்துமே கவலைப்பட மாட்டோம். நம்ம கர்த்தரை முழுவதுமாக சார்ந்திருப்போம். கர்த்தர் எது செஞ்சாலும் நமக்கு நன்மைக்காக செய்வாங்க அப்படின்னு நம்ம இன்னும் கான்ஃபிடென்டா, இன்னும் ஃபெய்த்தா, இன்னும் மகத்துவமா ஒரு பெண் எப்படி கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருக்கும்போது எப்படிலாம் இருக்க முடியுங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். எப்படி ராகாப் அந்த கிங்கு கூட பயப்படாம கர்த்தருக்காக நின்றாங்களோ, அதே மாதிரி கர்த்தருக்காக கர்த்தரை முழுவதுமாக விசுவாசமாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறாங்க. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.